ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ போடுன்றது என்னோட ரொம்ப நாள் கனவு. பட் என்னால் லாங் வீடியோ போடவே முடியல. நான் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். எக்கச்சக்கமாக என்னோடய கேலரியில் வீடியோஸ் இருக்குது. பட் என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணவே முடியல. அவ்வளோ வேலை இருக்குது. ப்ளஸ் என் பையன் வேறு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட என்னை எப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் என் மேலே ஏறிட்டு. ஸோ ஃபைனலி எப்படியோ எல்லா தடங்களுக்கும் நடுவில் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கே சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் கிட்டே நெருங்கிட்டோம். நான் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டுட்ருந்தேன் அப்படின்னா எனக்கு எப்போவோ வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் என்னால் வந்துட்டு டைம் இல்லை, எனக்கு போடவே முடியல. இந்த வீடியோ கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 மாதத்துக்குலாம் முன்னாடி எடுத்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழைய வீடியோ. கோயம்புத்தூரில் பழைய வீட்டில் இருந்தப்போ எடுத்த வீடியோ இது. அன்னைக்கு டேக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் மார்னிங் ஆஃபீஸ்க்கு போகும்போது சப்பாத்தி குருமா கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் செஞ்சு கொடுத்துட்டேன் போல். எனக்கு ஞாபகம் அவ்வளோதான் இருக்குது. பேலன்ஸ் இருந்த பட்டாணியில் எனக்கும் பையனுக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பட்டாணி ரைஸ் வச்சுருந்தேன். பட்டாணி ரைஸ் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நார்மலாக அந்த பிரியாணியெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த மெத்தட் தான். அதுக்கு நம்ம அந்த சிக்கன் இதுக்கெலாம் பதிலாக நம்ம பட்டாணி போட்டுப்போம். ஸோ பட்டாணி ரைஸும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லான்னு நினச்சேன். இது ஒரு நல்ல இருக்குமா. ஸோ பெருசாக அவன் சாப்பாடு எடுத்துக்கல. அப்பப்போ தான் சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபோன் வேணும்னு கேட்டு அழுதுட்டுருக்கான் பக்கத்தில் உட்காந்துட்டு. ஒரு நிமிஷம். இந்த வீடியோ எடுத்த பீரியடில் தான் அஸ்ரித் வந்து நடக்க ஆரம்பித்தான். அழகாக நடந்து வரான் பாருங்களேன். அந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடி எடுத்து நடந்து வைக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் தூரம் தவப்பான், கொஞ்சம் தூரம் நடப்பான், இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். அப்போ வந்து ஃபுட்டு வந்து அவன் கண்டினியூவாக 3 வேளைக்குமே கரெக்டாக ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணல. நிறைய பால் தான் குடிச்சிட்டு இருந்தான் அந்த டைம்லாம். ஸோ பால் பதில் நான் சத்து மாவு கஞ்சி வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ வந்து அம்மா சத்து மாவு வீட்டிலே செய்வாங்க எங்கள் அம்மா. ஸோ எங்கள் அம்மா கொடுத்த சத்து மாவு மிக்ஸ் வச்சு சத்து மாவு கஞ்சி வந்து நான் செஞ்சு கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு 11:30 மணி போல் சத்து மாவு கஞ்சி சாப்பிடுவான். அதுக்கப்புறமா மதியத்துக்கு லன்ச் வந்து கொஞ்சமாக கொடுப்பேன். நான் குக்கிங் பண்ணிகிட்ருக்க டைமில் அவனை பார்த்துக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவனுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே அப்படின்னா அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருப்பான். இல்லைன்னா நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான், தூக்கியே வச்சுருக்க சொல்லுவான். ஸோ அந்த டைமில் நான் இந்த மாதிரி ஏதாச்சும் சப்பாத்தி கட்டை கொடுக்குறது, இல்லை ஏதாச்சும் அவனுக்கு ஆக்டிவிட்டி டாய் மாதிரி ஏதாச்சும் நான் கொடுத்துருவேன். அவனா ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி. இந்த சப்பாத்தி கட்டை கொடுத்துட்டு நான் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நான் டிஸ்டர்பே பண்ணல. அவனா ஏதோ சப்பாத்தி தேய்க்கிறவன் நான் தேய்க்கிறேன்ல, அப்போ பார்த்து அவன் அதை பழகிட்டு அவனே பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி உட்காந்து விளையாடிட்டுலாம் இருந்தான். ஆனால் என்ன சொன்னாலும் தனியாக இருந்து கிட் பார்த்துக்கிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த பீரியடில். இப்போ வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணி வந்தாச்சு. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் அஸ்ரித்துக்கு கொஞ்சம் புரியுது. அதை எடுத்து வா, இது எடுத்து வா, அங்கே போ, இது செய், இது பண்ணு அப்படின்னு சொல்கிறது புரியுது. அந்த பீரியடில் அதுவும் புரியாதா. அப்போ வந்துட்டு அவனே பார்த்துட்டு வீட்டில் குக்கிங்கும் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த வீடியோ எடுத்து அன்னைக்கு வந்துட்டு எனக்கு வேறு ஒரு ப்ரௌனி ஆர்டர் வேறு இருந்துச்சு ஒரு கஸ்டமர்கிட்டருந்து. ஸோ அது ஒரு பெரிய ஆர்டர் தான், பல்க் ஆர்டர் தான். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு என் ஹஸ்பண்டுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு, இவனுக்கு சத்துமாவு கஞ்சி செஞ்சு, இவனுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்து, இவனை டைமுக்கு குளிக்க வச்சு, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவனை தூங்க வச்சுட்டு நான் அதுக்கப்புறமா என்னோடய பேக்கிங் ஆர்டர் எடுத்து பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் அஸ்ரித்தையும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் டஃப்பான ஒர்க்னால ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துடுறது. இந்த பாக்ஸ் வந்து இவனுக்கு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்குன்னே வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இந்த பாக்ஸ் வந்து மீஷோவில் வந்துட்டு பை 1 get 1 வாங்கினது தான். ஒரு பாக்ஸில் வந்து நான் இந்த விபூதி குங்குமம்லாம் வச்சுருக்கேன். இந்த ஒரு பாக்ஸ் வந்துட்டு அஸ்ரித்துக்குன்னே நான் விட்டுட்டேன். இந்த பாக்ஸில் வந்து அப்பப்போ இந்த இவனுக்குனே பட்டாணி தட்டாம்பேர்லாம் கொஞ்சமாக லைட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு பார்ட்டிஷனில் நான் போட்டுட்டேன் அப்படின்னா நான் 2-3 ஆக்டிவிட்டி கொடுப்பேன். இது எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு பக்கம் உள்ள பார்ட்டிஷனில் எடுத்து போடணும் அஸ்ரித். இப்போ நம்ம சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க தானாக அவங்களே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க அப்படின்னா பட்டாணி தனியாக பிரித்து வைக்கணும், தட்டாம்பேர் தனியாக பிரித்து வைக்கணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன ஆக்டிவிட்டீஸாக கொடுத்துட்ருப்பேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், அவங்களோட மெமரி பவர், க்ரியேட்டிவிட்டி ஸ்கில் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கண்டினியூவாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்கள. இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 மாதம் 9 இல்லை 10 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போவே நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்து போடுவோம். ஸோ அப்போவே அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் ஸ்கில் அதிகமாகும். சொல்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்ட்டு.
பண்ண நம்ம சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அவங்களே தனித்தனியாக சம்டைம்ஸ் வந்து அஸ்ரித்து தனித்தனியாக, பட்டாணி தனியாக, தட்டாம்பேர் தனியாலாம் அவனாகவே வந்துட்டு தள்ளி விடுவான். அவனை கரெக்டாக எடுத்து வைக்க தெரிஞ்சினா கூட அவன் தனித்தனியாக தள்ளி விட்டுருவான். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்துலேருந்து அப்கிரேட் ஆகி இன்னொரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்லும் இதிலலாம் வளரும். இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி விஷயந்தான். பட் அதில் கூட குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டி நம்ம வளர்க்குறதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஆக்டிவிட்டி கொடுக்குறதுக்கு அப்படின்னு தனியாக வந்துட்டு நம்ம பணம் போட்டு காசு போட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கணும், நிறைய நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் இல்லை. இப்போ வந்து அந்த மாதிரி விஷயம் கூட அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்ஸில். ஆக்டிவிட்டி டாய்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் நிறைய இருக்குது. நான் கூட அஸ்ரித்துக்கு நிறைய அதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு ஆக்டிவிட்டி புக்குன்னு எடுத்துட்டோம்னா 1000 ரூபாய்க்கு மேலெலாம் விற்கிறாங்க. 1000 ரூபா, 1500 அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. நம்ம அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வீட்டில் நம்மளால் என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க முடியுமோ அதுவே போதும். அதுவே குழந்தைங்கள நல்லா எங்கேஜிங்காக வச்சுருக்கும். இதில் நம்மளோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வேலை முடிக்கிற வரைக்கும் குழந்தைங்களும் எங்கேஜாக இருப்பாங்க. அந்த எங்கேஜாக இருக்க பீரியடில் அவங்களுக்கான க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்லும் வந்துட்டு கூட சேர்ந்து அவங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒர்க்கில் நான் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அவன் ஒரு வழி ஆக்கிட்டான். பட்டாணி தட்டாம்பேர் எல்லாம் கொட்டிட்டான். இந்த மெஸ்ஸி அப்படின்றது வந்துட்டு நடக்கத்தான் செய்யும். மெஸ்ஸின் அப்படின்றது வந்துட்டு அது ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி குழந்தைங்க பண்ணுறது. குழந்த எதுவுமே கொட்ட மாட்டுது, குழந்தை எதுவுமே பண்ண மாட்டுது, வீட்டை க்ளீனாகவே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாலும் வந்துட்டு அது சாத்தியம் இல்லை தானே குழந்தைய வச்சுக்கிட்டு. ஸோ நிறைய கொட்டுவான், நிறைய சிந்திகிட்டே இருப்பான், நிறைய வேலை வைப்பான். ஆனால் சரி ஓகே, அதோடு தான் அவனோட ஸ்கில்ஸும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது வேறு வழி இல்லை, இது ஒரு வேலையாக எடுத்து நம்ம பண்ண வேண்டியது வரும். ஐயோ இங்கே கொட்டிட்டா நம்மளால் அதெல்லாம் அள்ள முடியாது, எல்லாத்தையும் சிந்தி விட்டால் நமக்கு அது ஒரு வேலையாக இருக்கும், ஸோ நம்ம கையில் கொடுக்க வேணாம் இதெல்லாம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த குழந்தைக்கு க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்லுன்ற ஒன்று வரவே வராது. கையில் இருக்கிற பொருளை தூக்கி எரிஞ்சு கீழே போட்ட பொருளை திரும்ப கையில் எடுத்தால் தான் அந்த குழந்தைக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி ஸ்கில் வரும். இது ஒரு ரொம்ப குட்டியான விஷயம். இதில் என்ன இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனால் குழந்தைங்க சம்மந்தப்பட்ட படிப்பெலாம் படித்தவங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு அஸ்ரித் வந்துட்டு அழகாக எடுத்து முதல் பட்டாணி எடுத்து வை, அப்புறம் தட்டாம்பேர் எடுத்து வை, அப்புறம் தட்டாம்பேர் எடுத்து வை, அப்புறம் பட்டாணி எடுத்து வை. நான் மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் நான் சொல்கிறத புரிஞ்சுட்டு அவன் கரெக்டாக பண்ணிகிட்டே தான். அப்போ வந்து எனக்கு வந்து 9-10 மாதம். ஆனால் அவன் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அடிக்கடி கொடுக்குறது வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது. இதை கொடுத்துட்டு அப்போ வந்து நான் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் பட்டாணி சாப்பாடும் ஊறுகாயும் வச்சு தான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அஸ்ரித்துக்கு கொஞ்சமாக நான் ஊட்டி விட்டேன். நான் சாப்பிட்ற டைம்லேயே விளையாடிட்டு தான் இருந்தேன், டிஸ்டர்ப் பண்ணாமல். என் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தான். ஸ்பூன்லாம் வச்சுட்டு காதில் வச்சு ஃபோன் பேசுகிற மாதிரி ஊன்னுட்டு தான் அவன் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். இந்த மாதிரி எங்கேஜாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது வரைக்கும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்ன நினச்சானோ எந்திரிச்சு வந்துட்டேன். பக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹலோ. அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் வந்துட்டு சப்பாத்தி கட்டை எடுத்து கொடுக்கவும் திரும்ப அதோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். அவங்க அப்பாவோட பழைய ஆஃபீஸ் ஐடி கார்டை எடுத்து விளையாடிட்டு இருந்தான் அவனா. அப்புறம் அந்த சப்பாத்தி உருளைக்கட்டு இருக்குல்ல, அதை காதில் வச்சுட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி ஏதோ பேசியிருந்தான். யாரோ ஃபோன் பேசுகிறாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தான். நிறைய விளையாடிட்டு இருந்தான். அவனே விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் போர் அடிச்சிருச்சு போல். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்கே கீழே அவன் கொட்டியிருந்ததெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நிறைய அங்கங்கே சதறி வச்சுருந்தான். இந்த பாக்ஸில் இவனுக்கு விளையாடுறதுக்குன்னே பட்டாணி தட்டாம்பேர் நான் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இது எப்போவுமே கெட்டு போகாதில்ல அது, அதனால் எப்போவுமே அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறான்னா டக்குன்னு விளையாட எடுத்து கொடுக்குற மாதிரி நான் இதை வச்சுருந்தேன். இதில் அவனே கொஞ்சம் எடுத்து போட சொன்னேன். பாக்ஸில் எடுத்து நீயே போட்டு க்ளீன் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் அப்போவே. ஸோ அவன் கொஞ்சம் எடுத்து போட, நான் கொஞ்சம் எடுத்து போட, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறமா தூங்க வைக்கலான்னு நினச்சேன். ஏன்னா அவன் தூங்கினா தான் வந்துட்டு நம்மளால் அடுத்து பேக்கிங் ஆர்டர்ஸ் பண்ண முடியும். இது இவ்வளோவும் வந்துட்டு காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே நடந்தது தான். ஈவினிங்க்கு அப்புறம் வந்துட்டு பேக்கிங் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு தனியாக ஒரு வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்போ என்னால் போஸ்ட் பண்ண முடியும்னு தெரியலை. இந்த கேம் வந்துட்டு இந்த டாய் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி கரெக்டான ரிங் போடணும். இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அழகாக மழை வந்துடுச்சு. மழை வந்து அந்த ஏரியா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சுற்றி இருக்கிற இடமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீனரியாக இருக்கும். நான் எப்போ மழை வந்தாலும் வீடியோ எடுத்து வச்சுருவேன். எல்லாம் முடிச்சுட்டு பையன் தூங்கிட்டான். ரொம்ப டயர்டாகிட்டான் போல், பயங்கரமாக தூங்கிட்டான். சரி அந்த டைமில் வந்துட்டு சம்மர் டைமாக இருந்தனால
வெயில் ரொம்ப இறங்கிட்டு இருந்துச்சு மாடியிலேருந்து. அதனால் அவனுக்கு சீலிங் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் ஃபேன் போட்டு இப்போ நமக்கு வந்துட்டு இருக்கிறது இந்த டாய் பாக்ஸ் வந்து கிளியர் பண்ணுற ஒர்க் தான். இந்த எல்லா ஒர்க்கையும் முடிக்கணும். அந்த குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டணும். டாய் பாக்ஸில் போட்டுட்டு வீடை கூட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து டீ காஃபிலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா பேக்கிங் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் ஈவினிங் விலாக் ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் விலாக் வந்து நான் கண்டிப்பாக எடிட் பண்ணி சீக்கிரமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் கண்டினியூவாக நான் வீடியோஸ் அண்ட் விலாக்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.